ஆமென். ஆமென். இப்பொழுது கலியத்திலிருந்து சிஸ்டர் சுகுமாரிய வரவழைப்போமாக. பிரைஸ்லா சிஸ்டர். சிஸ்டர். பிரைஸ்ல உங்களோட வார்த்தையும் கேட்கறதுக்கு ஆவலோடு காத்து நிற்கிறோம். வருங்க சிஸ்டர், வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி. God bless you. God bless you, sister. நன்றி சிஸ்டர். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவர் கிருபை எங்களுக்கு எப்பொழுதும் போதுமானதாக இருக்கிறது. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ளவராக, ஜீவிக்கிறவராக, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தகப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அல்வாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாக இருக்கிறார். அவரே ஆரம்பமும் முடிவுமாக இருக்கிற அந்த உலகத்துக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் பிள்ளைகளே. இந்த நாளிலும் கூட சங்கமம் வானொலி மூலமாக நித்திய வெளிச்சத்துக்கூடாக சந்திப்பதை மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆகவே இந்த நேரத்திலும் கூட உங்களுக்கான தலைப்பை நான் தருகிறேன். முடிவு நாளை குறித்து நாங்கள் தியானம் செய்ய போகிறோம். அல்லேலூயா. எங்களுக்கு மிகவும் அத்தியாவசியமான ஒரு காரியமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் இதை நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும், ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் கடைசி நாட்களிலே இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வருகையின் நாள் அது சீக்கிரமாக இருக்கிறது. அதற்கு நாங்கள் ஆயத்தப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே தான் இந்த நாளிலே இந்த தலைப்பை நான் தெரிவு செய்தேன். முடிவு நாளை குறித்து வேதம் சொல்லுகிறது பாருங்க. மத்தேயு 24வது அதிகாரம் 35வது வசனத்தில் இருந்து நாங்கள் தொடர்ச்சியாக பார்ப்போம் என்றால், அங்கு 35வது வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, 24வது அதிகாரம் மத்தேயு 24வது அதிகாரம் 35 கடைசி வரையிலான வசனங்கள் விதமாக சொல்லுகிறது. வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்பதாக. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் பார்க்கிற இந்த வானமும் பூமியும் ஒரு நாள் ஒளிந்து போகிறது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகளை ஒருபோதும் ஒளிந்து போகாததாக இருக்கிறது என்பதாக. இந்த வார்த்தையானது, அந்த வார்த்தை, அதாவது இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையானது ஒரு நாளும் ஒளிந்து போவதில்லை. அது சம்பவிக்க கூடியதாக இருக்கிறது, அது நடக்க போகிறதாக இருக்கிறது. ஆகவே அதை எதிர்பார்த்து காத்திருக்கிற ஜனங்களாக இந்த நாட்களிலே நாங்கள் காணப்படுகிறோம். அல்லேலூயா. ஆகவே இது கடைசி காலமாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வருகை இப்பொழுதோ அப்பொழுதோ என்பதாக அங்கு காணப்படுகிறதாக இருக்கிறது. ஆகவே அதை குறித்து தான் நாங்கள் இந்த நாளிலே தியானம் செய்ய போகிறோம். அல்லேலூயா. அங்க சொல்லப்படுகிறது பாருங்க, அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் தூதர்களும் அறியார்கள் என்பதாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நாளை, ஆண்டவருடைய வருகையின் நாளை குறித்து தான் நாங்கள் பார்க்கிறோம். அந்த நாளை, அந்த நாளையும் அந்த நேரத்தையும் அங்கு ஒருவரும் அறிய மாட்டார்கள் என்பதாக அங்கு சொல்லப்படுவதுடன், என் பரலோகத்தில் இருக்கிற தூதர்களுக்கு கூட அங்கு அறிய மாட்டார்களாம் கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனால் பிதா மட்டும்தான் அந்த நேரத்தையும் காலத்தையும் அங்கு குறிப்பிட்டு வைத்திருக்கிறார் அவருடைய நாட்குறிப்பேட்டிலே. ஹல்லேலூயா. ஆகவே அந்த நாளையும் அந்த நேரத்தை பாருங்க, பரலோக சேனைகள் நிரம்பிய ஒரு இடம்தான் பரலோகமாக இருக்கிறது இல்லையா? அந்த பரலோகத்திலே இருக்கிற தேவ தூதர்கள் கூட அப்பாவுடைய இந்த வருகையை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே அங்க இருக்கிற பிதாவை தவிர, பிதாவாகி தேவன் எழுதி வைத்திருக்கார். இந்த ஆண்டிலே, இந்த நேரத்துல, இந்த டைம்ல, இந்த திகதியிலே நான் என்னுடைய மணுமகனை, என்னுடைய மனுஷகுமாரனை, என்னுடைய குமாரனை நான் அனுப்புவேன் என்பதாக அவர் எல்லா காரியங்களையும் திட்டமிட்டு வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே அந்த நாளையும் அந்த நாளையையும் அவர் ஒருவர் தவிர, பிதாவாகிய தேவன், இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனை தவிர ஒரு தேவ தூதர்கள் கூட அங்கு அறிய மாட்டார்கள். அங்கு அறிய முடியாது, தெரியாது. அங்கு தெரியாமல் அங்கு இருக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். ஆகவே அதை குறித்து இவ்விதமாக
அவர் சொல்லுகிறார் பாருங்க, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது நோவாவின் காலத்தை போலவே அது இருக்கிறதாக இருக்கிறது. நோவாவின் காலத்திலே மனுஷகுமாரின் வருகை, வருகையின் கால அதுல மனுஷகுமாருடைய வருகையின் காலத்திலும் இருக்கும் என்பதாக வேதம் சொல்லுகிறது இல்லையா? ஆகவே நோவாவின் காலத்துல என்ன நடந்தது கர்த்தருடைய பிள்ளைகளே? எல்லாரும் களியாட்டுகள், மாம்சத்துக்குரிய காரியங்கள் பாருங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் அந்த 22வது அது அப்படியே அப்படி தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்க என்று சொன்னா கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கு மாம்சத்துக்குரிய காரியங்கள் அனைத்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த ஜனங்கள் ஆவிக்குரிய கனிகளினால் நிரப்பப்படாதவர்களாக, மாம்சத்துக்குரிய காரியங்களால் நிரப்பப்பட்டவர்களாக அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அங்க பாருங்க, கலாத்தியர் 5வது அதிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அங்கு எப்படி அவர்கள் இருந்தார்கள் என்பதை குறித்து, எவ்விதமாக அந்த ஜனங்கள் இருந்தார்கள் என்பதை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எப்படி இருந்தார்கள் என்றால், பாருங்க 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்கிறது, அதாவது விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், இப்பேற்பட்ட அந்த மாம்சத்துக்குரிய காரியங்களினால் அவர்கள் நிறைந்து காணப்பட்டார்கள் நோவாவின் காலத்திலே. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆக எல்லாமே இருந்தது. ஆகவே அவர்கள் என்ன செய்தார்கள்? இப்பேற்பட்ட களியாட்டுகளிலும், அங்கு விபச்சாரங்களிலும், அங்கு பகைகளிலும், சண்டைகளிலும் பாருங்க ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். ஆகவே அந்த நோவா என்கிற அந்த நீதிமானை கர்த்தராகிய ஆண்டவர் தெரிந்து கொண்டார். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு காரியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் எப்பேற்பட்ட உலகமாக இருந்தாலும் நாங்கள் கர்த்தருக்கு பயந்தவர்களாக வாழ முடியும். பாருங்க, நோவாவை சுற்றிலும் இப்பேற்பட்ட ஜனங்கள் தான் காணப்பட்டார்கள். அவர் வாழ்ந்த நாட்களிலே இப்பேற்பட்ட ஜனங்கள் இருந்தார்கள். நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாம்சத்துக்குரிய காரியங்கள், அவ்வளவு காரியங்களையும் செய்து கொண்டுதான் அவரை சுற்றிலும் இருந்த ஜனங்கள் அங்கு காணப்பட்டார்கள். ஆனால் அவர் கர்த்தரை தேடவில்லையா? கர்த்தருடைய பிள்ளைகளே, சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ நீங்க போயிருக்கிற இடம் சரியில்லை, நீங்க போயிருக்கிற அந்த பாதை, நீங்க போகிற பாதைகள் சரியில்லை, ஆகவே நீங்க வசிக்கிற இடம் சரியில்லை. ஏன்னா இப்பேற்பட்ட ஜனங்கள் அங்க இருக்காங்க, எப்படி நீங்க அங்க இருக்க போறீங்க? நீங்க எப்படி பிள்ளைகளை வளர்க்க போறீங்க? நீங்க எப்படி அந்த இடத்துல ஜீவிக்க போகிறீர்கள் என்பதாக கேட்பார்கள். நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளை ஜீவிக்க முடியும். எப்பேற்பட்ட இடத்திலும் நாங்கள் உண்மை உத்தமமான பிள்ளைகளாக நாங்கள் இருந்தால் எந்த இடத்திலும் நாங்கள் குடியிருக்க முடியும். அல்லேலூயா. ஆகவே இந்த நோவாவை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அங்கு அவர் உத்தமனாக இப்பேற்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு இடத்திலே அவர் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் கர்த்தரை தேடவில்லையா? தேடினார். அல்லேலூயா. அவர் இரவும் பகலும் கர்த்தரை தேடினவராக, அவருடைய குடும்பமானது கர்த்தரோடு கூட ஐக்கியப்பட்டவர்களாக, அவருடைய குடும்பமானது கர்த்தரோடு கூட இணைந்தவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். ஆகவே அப்ப பாக்குறாரு, எல்லா பக்கமும் அவர் கண்ணை விட்டு பாக்குற பொழுது அவருடைய கண்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, பூமி எங்கிலும், அவர் படைத்த பூமி எங்கிலும் அப்படியே உலாவிக் கொண்டிருக்கும். நாங்களும் ஒரு இடத்துலதான் பார்க்க முடியும். அவர் பல இடங்களிலே, அவருக்கு பல இடங்களை பார்க்க முடியும் ஒரே நேரத்திலே. கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்பேற்பட்ட தெய்வம் தான், அப்பேற்பட்ட தகப்பன் தான் எங்களுடைய தகப்பனாக இருக்கிறார். ஒரு நொடி பொழுதிலே இந்த உலகத்தையே அவர் ஒரு நொடி பொழுதிலே எல்லாவற்றையும் பார்க்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர், வல்லமை படைத்தவர் தான் நம்முடைய தகப்பன் இல்லையா? ஆகவே அவர் ஒரு நொடி பொழுதிலே பார்க்கிறாரு. அப்படியே எல்லாம் சுற்றி பார்க்கின்ற பொழுது இந்த நோவாவை தவிர ஒரு உத்தமமான ஒருத்தர் அந்த அந்த இடத்திலே, அந்த அவர் வாழ்ந்த அந்த இடத்திலே இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே இவர் என்ன செய்கிறார்கள்? இப்பேற்பட்ட பொல்லாத காரியங்களை, பகைகள், சண்டைகள், விரோதங்கள், ஆகவே பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், விக்கிரக ஆராதனை பண்ணி எல்லா காரியங்களையும் நடப்பித்துக் கொண்டு அங்கு இருக்கிறார். இரவும் பகலும் களியாட்டுகளில் வெறித்து போய் கிடக்கிறார்கள். ஆனால் இந்த மனிதரோ இரவும் பகலும் கர்த்தரை தேடிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரையே பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே,
ஆகவே நோவாவுக்கு தயவு கிடைத்தது. நோவா இந்த பெண்ணும் பெரிய வெள்ளத்திலே அங்கு என்ன செய்யறார்? 40 நாள் மழை வந்தது. 40 நாள் இரவும் பகலும் பெய்து 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 கர்த்தருடைய பிள்ளைகளே, அட்டை மழை. ஆண்டவர் வானத்தின் மதகுகளை அப்படியே திறந்து விட்டார். திறந்து விட்ட உடனே அது கொட்டி 40 நாளைக்குள்ளே அது பூமி அப்படியே தண்ணீரினால் நிரப்பிட்டு. ஆனால் இவர் செய்த பேலை செய்து கொண்டிருக்கிறார். எத்தனை கிண்டல், எத்தனை அவமானங்கள், எத்தனை நிந்தைகளை அவர் சந்தித்திருப்பார் கர்த்தருடைய பிள்ளைகளே. எப்படி எல்லாம் பேசியிருப்பாங்க இல்லையா? வேலை செய்யறாரா, மழை வர போகுதாம், அவர் மாத்திரம் குடும்பத்தோடு தங்கி இருக்க போறாரா, பாப்பமே எல்லாம் கிண்டல் பண்ணி கேலி செய்திருப்பாங்க. எல்லாவற்றையும் அவர் பொருள்படுத்தாதபடி கர்த்தருடைய பிள்ளைகளே அவர் என்ன செய்தார்? இந்த காதல வாங்கி இந்த காதல அப்படியே விட்டு கொண்டே இருக்கிறார். என்னதான் பேசினாலும் பேசிட்டு போங்க, சந்திக்க போகுது நான் அல்ல, நீங்க தான் தீமையை சந்திக்க போறீங்க என்று அவர் என்ன செய்ய பேலை அவர் பாட்டுக்கு செய்து கொண்டே இருந்தார். முடிவு நாள் வந்தது. என்ன நடந்தது? மழை 40 நாள் தொடர்ந்து பெய்ய ஆரம்பிக்கிறது. நோவா போயிட்டாரு பேலைக்குள்ள. தான் செய்து வைத்த பேலைக்குள்ளே அவர் போய்விட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் பேலை என்கிற அந்த இயேசுக்குள் இருக்கும் பொழுது நாங்கள் காப்பாற்றப்படுகிறோம். பேலை என்கிற அந்த தேவனுக்குள்ளே நாங்கள் இருக்கும் பொழுது நாங்கள் காப்பாற்றப்படுகிறோம் இல்லையா? அவருக்குள்ளே வாழும் பொழுது பொல்லாத காரியங்கள் எங்களுக்கு நேரிடாது இல்லையா? எத்தனையோ விதமான காரியங்கள் உலகத்திலே நடந்து முடிந்து விட்டது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் பார்க்கின்ற பொழுது நாங்க 2 கண்களினால நாங்கள் பார்த்தோம். சுனாமி வந்தது. எவ்வளவு ஜனங்கள் அதிலே மறித்து போனார்கள் இல்லையா? எவ்வளவு ஜனங்களை அந்த அலைகளானது வாரி கொண்டு போய் வைத்திருக்கிற நியாயத்தீர்ப்பு நாளிலே அது பாரம் கொடுக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாவற்றையும் வாரிக்கொண்டது. அவர்களுக்கு ஒரு அடக்க ஆராதனை செய்தார்களா? இல்லை. அங்கு கடலானது விழுங்கி கொண்டதாக இருக்கிறது. சமுத்திரமானது விழுங்கி கொண்டதாக இருக்கிறது. கொரோனா வந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, கொள்ளை நோய் வந்தது. எத்தனை பேர் பாருங்க, உடல்களை அவர்கள் புதைப்பதற்கு கூட இடமில்லாதபடி, எரிப்பதற்கு இடமில்லாதபடி அப்படியே ஒரு மரக்கட்டைகளை போல கட்டி 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 அடுக்கி வைத்து அப்படியே கடலிலே தள்ளினார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, எவ்வளவு உயிர்கள் அழிக்கப்பட்டு போய்விட்டது இல்லையா? இந்த உலகத்திலே பாதி உயிர்கள் அழிக்கப்பட்டு போய்விட்டது. ஆகவே அதே போல ஆண்டவரை கர்த்தர் என்ன செய்தார்? அந்த நோவாவின் காலத்திலே மழையை வர்ஷிக்க பண்ணி இந்த ஜனங்கள் எல்லாரையும் நோவாவுடைய குடும்பங்களையும் அவர் சொன்ன அந்த மிருக ஜீவன்களையும் அங்கே உள்ளே அனுப்பிவிட்டு அப்படியே அந்த அந்த அவர் இருந்த இடத்தை அழித்து போட்டு விட்டார். பிஞ்சு குழந்தைகள் என்று பாராமல், கர்ப்பிணி தாய்மார்கள் என்று பாராமல், பாலூற்றும் தாய்மார்கள், குழந்தைகள், வாலிபர்கள் என்று பாராமல் எல்லாரையும் அப்பா அழித்து போட்டு விட்டார். ஆகவே அப்பேற்பட்ட தெய்வம் தான் நம்முடைய தெய்வம். பயங்கரமான தெய்வம். அவர் அன்புக்கு சரியான விருப்பம். கர்த்தருடைய பிள்ளைகள், அதே போல அவருக்கு விரோதமாக நிக்கிற காரியங்களிலே அவரும் விரோதமாக இருக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே நோவாவின் நாட்களில் நடந்தது போல இப்பொழுதும் நடக்கும் என்பதாக வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது அப்படிதான் இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளை பார்க்கிற நேரம் ஒரு விதமா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களோட ஸ்டைல் எங்களுடைய ஸ்டைல் இவ்வளவுதான் அப்படிங்கிறாங்க இல்லையா? வாலிப பிள்ளைகளை பாருங்க, ஒவ்வொரு விதமா கால் போன போக்கிலே நடந்து போய் கொண்டிருக்கிறாங்க. வாலிப பிள்ளைகளை பாருங்க, கால் போன போக்கிலே எல்லாரோடையும் அப்படி சுத்தி திரிகிறாங்க. வாலிபர்கள் இப்படியாக அழிந்து கொண்டு போகிற எல்லாவித பழக்க வழக்கங்களுக்கும் அப்படி அடிமையாகி கொண்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு கொஞ்சம் பாருங்க, பேஸ்புக் அப்படி கொஞ்சம் அப்படி திருப்பி போய் பாத்தீங்கன்னு சொன்னா என்னுடைய பேஸ்புக்ல எல்லாம் ஒரு பகுதி வரும் அப்படியே. கொலை, கொள்ளை, விபச்சாரம், பாலியல் துன்புறுத்தல், கணவன் மனைவியை கொள்றது, மனைவி கணவனை கொள்றது, குழந்தைங்க அந்த பிணவரையிலே அங்க விபச்சாரம் செய்கிற பிணவரை, செத்து போன அந்த சடலத்தை கூட விட்டு வைக்கிறாங்கல்ல. அப்ப நோவாவின் காலத்துல நடந்தது. கிட்டத்தட்ட 2 நாளைக்கு முதல்ல பார்த்தேன். ஒரு பேர் மரித்து போய் கிடக்குறாங்க. அங்க இருக்கிற அந்த 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 சவ அறைக்குள்ள ஒரு மனிதன் போய் அந்த பிணத்தோடு அங்கு உடலுறவு கொள்ளுகிற ஒரு காரியம் கைமையுமாக பிடிக்கப்பட்ட சிசிடிவி கேமராவில கண்டுபிடிக்கப்பட்டு கைது செய்து அங்கு கொண்டு வர எவ்வளவு ஒரு பயங்கரமான துணிகரமான காரியம். கர்த்தருடைய பிள்ளைகளே, செத்து போன அந்த அந்த பாடியா இல்லையா, அதை கூட விட்டு வைக்க மாட்டாங்க. அப்ப இந்த காலம் எவ்விதமாக இருக்கிறது?
நோவாவின் காலத்தை போல இருக்கிறது. போதை வஸ்துகளுக்கு அடிமையாகி வாலிப பிள்ளைங்க, வாலிப பையன்க, குடும்ப தலைவர்மார் ஒரு பக்கம், குடும்ப தலைவிமார் ஒரு பக்கம், எல்லாருமே ஒரு விதமான மயக்கத்துல காணப்படுறாங்க. களியாட்டுகள்ல, தியேட்டர்ல, திரையரங்குகளை போயிட்டு நிக்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமை. ஆனா கிறிஸ்தவ பிள்ளைகள் இன்றைக்கு போய் நிக்கிறது தான் பயங்கரமான ஒரு கொடுமையாக இருக்கிறது. நீங்க கிறிஸ்தவ பிள்ளைய போறவங்க குடும்பம் குடும்பமா திரையரங்குக்குள்ளே சினிமா பார்ப்பதற்கு. கிறிஸ்தவ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை முடிக்கிறாங்க. எப்படா ஆராதனை முடியும் என்று பார்த்து ஆண்கள் எங்க போறாங்க? பாருக்கு போய் நிக்கிறாங்க. பயம் இல்லாமல் நிக்கிறார்கள். ஏன் நாங்க குடிக்கிறது மட்டும்தான் எங்களுடைய பாவம், நாங்க வேற ஒரு பாவம் செய்யறது இல்லையே, நாங்க இதை மட்டும்தான் நாங்க செய்யறோம், அதுவே ஒரு பாவமாக இருக்கிறது இல்லையா? ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் பார்த்த இந்த நாட்கள்ல, பார்க்கிற நாட்கள் எல்லாம் நான் நினைக்கிற ஒரு காரியம், பார்த்து கொண்டிருக்கிற சம்பவங்களை பார்க்கின்ற பொழுது, நோவாவின் காலத்திலே நடைபெற்றது போல நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்பாவுடைய வருகையின் நாட்கள் அது சீக்கிரமாக இருக்கிறது. அது மட்டும் எங்களுக்கு தெரியும். நீங்களும் நானும் அப்பாவை அறிந்து வைத்திருக்கிறோம். உலகம் துக்கித்து, ஐயோ பாருங்க எப்படி நடக்குது, ஐயோ அப்படி நடக்குது, அங்க இந்த மாதிரியான காரியம், இங்க இப்படியா அங்க இப்படியான்னு கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, இது எல்லாம் ஆண்டவருடைய வருகைக்கு அடையாளம் என்பதாக 2000 வருடங்களுக்கு முன்பதாக இதே பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பிய பொழுது அவருடைய வாயிலிருந்து வெளிப்பட்ட வார்த்தைகளாக இது இருக்கிறது. பாருங்க, அவர் சொல்லுகிறார், பாருங்க, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். அவர் வரும் பொழுது இவ்விதமாக நடக்கும் என்பதாக சொல்லப்படுகிற. அப்ப அவருடைய வருகைக்கு அப்பா அங்க அவரை அனுப்புவதற்கு பிதாவாகிய தேவன் அங்க ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாள் சமீபமாகி விட்டது, நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிற. அப்பா பார்த்து கொண்டிருக்க, இன்னும் கொஞ்ச நாள் இருக்கிறது, இன்னும் கொஞ்ச நாள் இருக்கிறது என்று அவருக்கு மாத்திரம் தான் தெரியும். ஆனால் பிதாவாகிய தேவன், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்க ஆயத்தம் உள்ளவராகவே காணப்படும். இப்ப இன்றைக்கு என் பிள்ளையில பார்க்க நான் போவேனா, அல்லது நாளைக்கு போவேனா, அடுத்த நிமிஷமா இருக்குமா? ஆனால் அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார் எங்களை சந்திப்பதற்கு. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே எப்படி எனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா வேலைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் அனைவரையும் மாறிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். இப்படிதான் நடந்துச்சு சுனாமி நேரம் இல்லையா? எல்லாம் போயிட்டு பீச்ல உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமா அந்த விடுமுறை நாட்களை கழிப்பதற்காக அந்த இடத்துல போய் சாப்பிட்டு கொண்டிருந்தாங்க. அந்த நேரத்துல கர்த்தருடைய பிள்ளைகளே, என்ன நடந்தது? அப்படியே அப்படியே தண்ணீர் வாரி கொண்டு கடலுக்குள்ள தள்ளிட்டு இல்லையா? ஆகவே அது அப்படி வாரிக்கொண்டு போனது. இது நாளுக்கு நாள் மழையின் மூலமாக அங்கு தண்ணி நிரம்பி ஒரு அளவு அவர்கள் தலையெல்லாம் மூடுற அளவுக்கு மனுஷனுடைய உயரத்துக்கு மேலே அங்க தண்ணீர் மட்டங்கள் பெருகிந்து ஒண்ணுமே செய்ய முடியல. ஆகவே அப்படியே அடிச்சு எல்லாத்தையும் மூடி போட்டு விட்டது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே அப்பா இங்க சொல்லுகிறார் பாருங்க, அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்துல நடக்கும் என்பதாக. இப்பொழுது இதான் நடந்து கொண்டு இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உலகம் அழிந்து கொண்டு போகுது. கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் இனங்கள் அழிந்து கொண்டு போய் இப்ப கொஞ்சம் ஜனங்கள் தான் இருக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுல கர்த்தரால் தெரிவு செய்யப்பட்ட பிள்ளைகள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, மாயை பின்பற்றுகிறவர்கள் இன்னொரு பக்கம் இருக்கிறாங்க இல்லையா? ஆகவே கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படும். இதுதான் நடக்கும். இது ரகசிய வருகை என்ற ஒரு காரியம் இருக்கிறது, பகிரங்க வருகை என்ற ஒரு காரியம் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ரகசிய வருகையிலே இப்பேற்பட்ட காரியங்கள் நடைபெறும். 2 பேரு வயல்ல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார் என்பதாக அங்கு சொல்லப்படுகிறது. எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு காரியமாக இருக்கிறது. 2 பேரும் வேலை செய்யறாங்க. ஒருவர் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறார், இன்னொருவர் மாயை பின்பற்றுகிறவராக இருக்கிறார். 2 பேரும் வேலை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த ரகசிய வருகை என்ற ஒரு காரியம் இருக்கிறது. நாங்கள் எப்பொழுதும் விழித்திருக்கிறவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். எப்பொழுதும் ஜெப சிந்தையோடு இருக்க வேண்டும். இந்த உலக ஆசா பாச
காரியங்கள் எல்லாவற்றையும் அங்கு நாங்கள் சிலுவையிலே அறைந்து விட்டோம் என்று கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே அங்கு கடைசி பகுதியிலே சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்களுடைய ஆசை இச்சைகள் எல்லாவற்றையும் நாங்கள் சிலுவையிலே அறைந்து விட்டோம். எங்களுக்கு என்னத்துக்கு இந்த உலகத்தின் ஆசை, என்னத்துக்கு இச்சைகள், என்னத்துக்கு இப்பேற்பட்ட காரியங்கள், எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை. அந்த பரலோக ராஜ்யம் மாத்திரம் போதும் என்கிற அந்த சிந்தையோடு நாங்கள் இருக்கும் பொழுது நாங்கள் நிச்சயமாக கைவிடப்பட்டு போக மாட்டோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்க, இன்னொரு காரியம் சொல்லப்படுகிறது. 2 ஸ்திரீகள் இயந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள். ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவார். 2 பேரும் அப்ப இயந்திரங்கள்லாம் அந்த திருகை கல்லுல திரிக்கிற காரியம் கிடையாது. ஆனா 2 பேர் இருக்கிற இடத்துல ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். 2 பேர் பேசிக் கொண்டிருப்பாங்க, ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். 2 பேர் அலுவலகத்துல வேலை செய்து கொண்டே இருப்பார்கள், ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். 2 பேர் இருக்கிற இடத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் ஏதோ ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கும், ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். ஆலயத்துல எல்லாரும் நாங்க செபித்துக் கொண்டுதான் இருப்போம். ஆனா கர்த்தருக்குள்ளே உண்மையாக ஆராதனை செய்கிறவர்கள், உண்மையாக நான் இன்றைக்கு ஆராதனைக்கு நான் கடந்து போகிறேன், கர்த்தர் என்னோடு பேச வேண்டும், கர்த்தர் என்னோடு இடைவிட வேண்டும், நான் மனுஷர்களை பார்ப்பதற்கு நான் போகவில்லை, மனுஷருக்கு முன்பதாக நான் வெளிவேஷம் தரித்துக் கொண்டு போவதில்லை, நான் கர்த்தரை ஆராதனை செய்ய போகிறேன் என்று சொல்லி முழு மனதோடு ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகிற பிள்ளைகளை கர்த்தர் இப்படியாக எடுத்துக் கொள்ளுவார் இல்லையா? மற்றவங்க எல்லாம் என்ன செய்யாங்க? எல்லாரும் எல்லா ஆலயத்துக்கு போறாங்க தானே, நாங்களும் இன்றைக்கு போகணும். ஐயோ, ஆண்டவர் ஓய்வு நாள கடைபிடிக்க சொல்லியிருக்காரு, நம்ம வீட்டுல இருக்க கூடாது, வீட்டு யாரும் பக்கத்து ஜனங்கள் ஏதாவது நினைப்பாங்க, என்னடா கிறிஸ்தவங்க எல்லாம் ஆலயத்துக்கு போறாங்க, இவங்க இன்னைக்கு வீட்டுல இருக்கிறாங்க அப்படி நினைப்பாங்க, நாங்க போய் அங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு வருவோம். ஒரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வருகையிலே நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டோம். ஆலயத்துக்கு சென்று ஆராதனை செய்ய போறீங்களா? நீங்களும் நானும் போறோமா? உண்மையான இருதயத்தோடு போ. ஆண்டவரை பார்க்க போறோம்னு சொல்லி போ, மனுஷரை பார்க்க அல்ல. கர்த்தரை நான் தேட போகிறேன், கர்த்தருடைய பிரசன்னத்தை நான் உணரப் போகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்க போறேன். இன்றைக்கு என் தேவனாய் கர்த்தர் எனக்கு என்ன காரியத்தை சொல்லுகிறார், எந்த காரியத்திலே நான் திருந்த வேண்டும், எந்த காரியத்திலே நான் அடியெடுத்து வைக்க வேண்டும் என்பதை குறித்து அப்பா இன்றைக்கு எனக்கு கற்றுக் கொடுப்பா, நான் அதை செவிமெடுக்க போகிறேன் என்று சொல்லி பயத்தோடும் நடுக்கத்தோடும் நாங்கள் போனா கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த இடத்திலே நாங்கள் கைவிடப்பட்டு போய்விட மாட்டோம், ஏற்றுக்கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. அடுத்ததா பாருங்க, உங்கள் ஆண்டவர் பாருங்க, ஒரு மேல சொன்ன 2 ஸ்திரீகள் இயந்திரம் அரைத்துக் கொண்டே இருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவார், ஒருத்தி கைவிடப்படுவார். 2 பேர் படுத்துக்கிட்டு கொண்டிருப்பாங்க. ஒண்ணு ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கலாம், இல்லாட்டி மாமியும் மருமகனுமாக இருக்கலாம், இல்லாட்டி அம்மாவும் பிள்ளையுமாக இருக்கலாம், இல்லாட்டி மாமாவும் மருமகனுமாக இருக்கலாம். இப்படி 2 பேர் படுத்துக் கொண்டு இருக்கும் பொழுது ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்பொழுது கர்த்தருக்கு உண்மையாக நாங்கள் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு உண்மையாக நாங்கள் இருக்க, மனுஷருக்கு உண்மையா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தருக்கு உண்மையாக நாங்கள் இருக்கும் பொழுது நாங்கள் கைவிடப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. பாருங்க, அடுத்ததாக சொல்கிறார், உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையில் வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். உங்களையும் என்னையும் பார்த்து அவர் சொல்றாரு என்னன்னு சொன்னா, இந்த நாளிகையில அவங்க எஜமான் வருவாருன்னு சொல்லி, இந்த நாளிகையிலே வருவாருன்னு நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால், எப்ப வருவாருன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, பகல் வேளையில பகல்ல வரலாம், நண்பகலிலே வரலாம், மாலையிலே குளிர்ச்சியான நேரத்திலே வரலாம், நடு ராத்திரியிலே வரலாம், விடிய காலையிலே வரலாம், இப்படியான ஒரு சூழ்நிலையிலே வரலாம், எல்லாம் பிஸியான டைம்ல இல்லையா, அப்ப வரலாம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை எப்பொழுதும் நாங்கள் விழித்திருக்க வேண்டும் என்றால், கண்ணை அப்படி விழிச்சுக்கிட்டு இருக்கிறது கிடையாது, எங்களுடைய இருதயத்திலே நாங்கள் எப்பொழுதும் விழித்திருக்க வேண்டும். தேவனுடைய சிந்தையாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய ஆலயம் அப்ப சொல்றாரு, கைகள்லாம் கட்டப்பட்ட ஆலயத்துலனா பிரவேசிப்பது கிடையாது, இந்த சரீரமாகிய ஆலயத்திலே நான் பிரவேசிக்கிற தகப்பன் வாசம் செய்கிறவர் என்பதாக இந்த ஆலயத்திலே எப்பொழுதும் ஆராதனை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த ஆலயத்திலே எப்பொழுதும் ஆண்டவருடைய சத்தத்தை நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதும் எங்களுடைய செவிகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் எப்பொழுதும் செவிமடுக்க கூடியதாக இருக்க வேண்டும். காலையிலும் மாலையிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே நேரத்தை செலவிடுகிறவர்களாக இருக்க வேண்டும். எந்த நேரமும் வரலாம் கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த நேரமும் வரலாம். வர்றேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் நேரத்தையும் நாளையும் குறிக்கவே இல்லை. ஆனா அது பிதாவுக்கு மாத்திரம் தெரியும். ஆனா வருவேன், நான் போறேன், நான் சில நாட்கள் மாத்திரமே உங்களோட நான் பிரிந்திருப்பேன். என்னுடைய பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, உங்களுக்காக
ஒரு ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தப்படுத்த போகிறேன் என்பதாக சொல்லிக்கொண்டு ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகளே. எங்களுடைய தகப்பன் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிற இவ்வளோ ஜனங்கள் இந்த உலகத்திலே இருக்கிறார். அவ்வளோ பேருக்கும் அங்க வந்து ஆயத்தப்படுத்துற விளையாட்டு கிடையாது. ஆயத்தப்படுத்த போயிருக்கிறார். அவர் திரும்பி வரப்போகிறவராக இருக்கிறார். ஆகவே பாருங்க, திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டை அவன் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட விட்டான் என்று அறிவீர்கள். அவ வீட்டுல எஜமான் நாங்க இருக்கிறோம். எங்க வீட்டுல நிறைய பொருட்கள் இருக்கிறது, பெருமதியான பொருட்கள் இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளே. அத வந்து திருடிருவான் இல்லையா? திருடன் வந்து திருடி எடுத்துக்கொண்டு போயிருவான். கதவை உடைச்சு உள்ள வந்துருவான் அப்படின்னு சொல்லி இல்லையா? வந்துருவான்னு சொல்லி இரவுல எந்த நேரத்திலயும் நாங்க வந்து தெரிந்து கொண்டோம் என்றால் விளங்கிக் கொள்ளுங்கள். பாருங்க இப்படி சொல்றாரு, இரவுல எந்த நேரம் வருவான் என்று வீட்டின் சொந்தக்காரன் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை திருடன் உடைத்து நுழையாதபடி பார்த்துக் கொள்வானே. ஆகவே கர்த்தருடைய பிள்ளை, எனவே நீங்களும் நானும் ஆயத்தமாயிருக்க வேண்டும் என்பதாக அவர் சொல்லுகிறார். நீங்களும் நானும் எதிர்பாராத வேளையிலே அவர் வருகிற தகப்பனாக இருக்கிறார். நீங்களும் நானும் எதிர்பாராத வேளையிலே அவர் வருகிற தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் எப்பொழுதும் விழித்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை நாங்கள் விழித்திருக்கும் பொழுது அவர் எங்களை வந்து ஒரு நாளும் கைவிட மாட்டார். பாருங்க, இங்க சொல்லப்படுகிறது, திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட விட்டான் என்று அறிவீர்கள் என்பதாக அங்க சொல்லப்படுகிறது இல்லையா? அருமையான ஒரு வசனமாக இது காணப்படுகிறதாக இருக்கிறது இல்லையா? ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், அதனால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். அல்லேலூயா. நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், அதனால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள். அல்லேலூயா. நீங்களும் நானும் நினைக்காத ஒரு நேரத்துல, நினைக்காத ஒரு சந்தர்ப்பத்துல, நினைக்காத ஒரு நேரத்துல கர்த்தருடைய பிள்ளைகளே அப்பாவுடைய வருகை இருக்கிறதாக இருக்கிறது. ஆகவே ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகம் உள்ள ஊழியக்காரன் யாவன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு இல்லையா? எவ்வளவு ஒரு அருமையான ஒரு காரியம். தனது எஜமான் திரும்பி வருகிற போது அவ்வாறே செய்பவனா காணப்படுவது. பாருங்க, இங்க சொல்லப்படுகிறது, எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனா காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாய் இருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டு தன் உடன் வேலைக்காரரை அடிக்க தொடங்கி வெறியருடைய புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால் அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாளிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோட அவனுக்கு பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் பட்கடிப்பு உண்டாயிருக்கும். இது நியாய தீர்ப்பை குறித்து அங்க சொல்லப்படுகிறதாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் இவ்வளவு காரியங்களை அப்பா சொல்லிக் கொடுத்து நாங்கள் உணர்வில்லாதவர்களாக இருக்கும் பொழுது, கர்த்தரை தேடாதவர்களாக இருக்கும் பொழுது, கர்த்தருடைய பிள்ளைகளை நாங்கள் எப்படி கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளே பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும்? தேவ பயமில்லாத சந்ததியாராக நாங்கள் இருந்தோம் என்றால் எப்படி கர்த்தருடைய பரலோக அந்த கர்த்தருடைய அந்த வருகையிலே நாங்கள் பங்கெடுக்க முடியும்? கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே எங்களுடைய இருதயம், கண்ணை நான் சொல்லவில்லை, எங்களுடைய இருதயம் எப்பொழுதும் விழிப்பாக இருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும். அது வர்றதுக்கு நாள் செல்லும். இப்ப எல்லாம் அப்படிதான் சொல்றாங்க. ஐயோ, ஆண்டவருடைய வசனத்தை பிரசங்கித்த ஆண்டவருடைய வருகை நாட்கள் சீக்கிரமாக இருக்கிறது என்று சொன்னாவே பிடிக்காது. ஏனென்றால் அவ்வளவு காரியங்கள் இந்த உலகத்துல அவர்கள் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஆகவே நீங்களும் நானும் அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம். அவருடைய ரத்தத்தினால் வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம். ஏன் இந்த அதிகாலையிலே இப்ப ஏற்பட்ட ஒரு காரியங்களை இவர்கள் செய்கிறார் இல்லையா? சங்கமம் வந்து இப்படியான காரியங்களை செய்கிறது. ஆகவே அவர்களுக்கு ஒரு நேரமாக இருக்கு, எங்களுக்கு அதிகாலையாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால் எல்லாரும் ஆயத்தமாக இருக்கு. அன்னைக்கு செபம் ஏன் நடக்குது? ராத்திரி நேரங்கள ஏன் செபம்? இப்ப ஆன்லைன்ல பாருங்க, இலகுவாக அவர்கள் எல்லாரும் ஆயத்தமாக்கி கொடுக்கிறார்கள். வீட்டுக்குள்ளே இருந்து நாங்க செபம் பண்ற ஒரு அதை கூட ஒழுங்கா செய்யறதே கிடையாது இல்லையா? ஆகவே ஜெபத்துக்கு வர்றதுல விருப்பம் இல்லை, ஜெபிக்க விருப்பம் இல்லை. போனை ஆன் பண்ணி அங்க உட்கார்ந்து அமர்ந்து இருக்கிறதுக்கு, விழித்திருந்து ஆண்டவருடைய சமூகத்தோட இருதயத்தை விட்டு ஜெபிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை.
ஆகவே எப்படி கர்த்தருடைய பிள்ளைகளை பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்க முடியும்? விழிப்பாக இருக்க வேண்டும். இருதயம் நாங்க என்ன வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும், எங்களுடைய இருதயமானது ஆண்டவரோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவரோடு கூட நாங்கள் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். ஸ்தோத்திரத்தை துதி ஆராதனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். பாடல்கள் மூலமாக நமஸ்கரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டே வேலைகளை செய்ய வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகளே. அதோடு கூட நீங்க நித்திரை செய்யும் பொழுது உங்களுடைய ஆத்துமா எப்பொழுது விழித்துக் கொண்டே இருக்கு. நீங்க எழும்பும் பொழுது அது பாடல் சத்தத்தோடு அங்கு நீங்க எழும்புவீங்க. உள்ளத்துல அங்க ஆராதனை நடைபெறும். உள்ளத்திலே வேத வசனங்கள் வந்து கொண்டே இருக்கும். நீங்க எவ்வளவு நேரம் தூங்கினாலும் காலையில் எழும்பும் பொழுது அந்த ஆராதனை உங்களுடைய இருதயத்திலே அங்க நடைபெற்றுக் கொண்டிருக்க நல்ல ஒரு எல்லாருக்கும் கிடைக்காது. ஆனா நீங்க ஆண்டவருக்குள்ள இருந்து பாருங்க. அந்த 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 காரியத்துக்குள்ளே நீங்கள் போவீங்க. ஆண்டவர் அப்படியாக உங்களை மாற்றுவார் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆண்டவருடைய சிந்தையோடு இருங்க. உலக சிந்தனைகள் வேண்டாம் எங்களுக்கு. அவங்களோட பிரச்சனைகள் எங்களுக்கு வேணாம். இந்த வீட்டு பிரச்சனை வேணாம். அந்த சபை பிரச்சனை வேணாம். அந்த ஊழியக்காரங்களோட பிரச்சனை எங்களுக்கு வேண்டாம். அந்த ஊழியக்காரன் பொய் பேசுகிறாராம் எங்களுக்கு அது தேவைப்படாது. இந்த ஊழியக்காரி பொய் பேசுறாங்களா எங்களுக்கு தேவையில்ல. அந்த ஊழியக்காரி களவெடுக்கிறாங்களா எங்களுக்கு தேவையில்ல. இந்த ஊழியக்காரன் களவெடுக்கிறானா எங்களுக்கு தேவையில்லை. ஆனால் நாங்கள் கர்த்தரை மாத்திரம் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். எங்களுக்கு அது தேவையற்ற ஒரு காரியம். அது எங்களுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனை. கர்த்தருடைய பிள்ளைகளே, மற்றவர்களை குறித்து நீங்க பேச ஆரம்பிக்கும் பொழுது, ஒரு வார்த்தை நான் சொல்லி முடிக்கிறேன். உன் கண்ணில் உத்திரம் இருக்கும் பொழுது, உன்னுடைய சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்ப நீ பார்க்கிறேன்னு உன் கண்ணுல பெரிய ஒரு பலகையை வச்சுக்கிட்டு இருக்க. பரலோகத்துக்கு போக முடியாதபடி பெரிய ஒரு பலகை அங்க தடுத்து கொண்டு இருக்கிறது. உன்னுடைய சகோதரன் கண்ட ஒரு தூசித்தான் இருக்கு. அதை அப்படியே தட்டி விட்டு அவரு போயிருவாரு. ஆகவே இப்படிதான் அந்த நாட்கள்ல போய்க்கொண்டே இருக்கிறது. நீங்களும் நானும் மற்றவர்களுடைய குறைகளை நாங்கள் பேசாதபடி, மற்றவர்களுடைய குறைகளை நாங்கள் தேடாதபடி, மற்றவர்களுடைய வாழ்க்கையை குறித்து நாங்கள் சிந்திக்காதபடி, கூடுமான அளவு ஆண்டவரை பற்றி மற்றவர்கள் சொல்லி அவர்களை பரலோக ராஜ்யத்துக்குள்ளே சேர்ப்போம் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆகவே நான் கண்ணை குறித்து சொல்லுங்க, விழிப்பாயிருங்கன்னு சொல்லி தூக்கம் விழித்து கண்ணை பழுதாய் கொள்ளாங்க. இருதயத்திலே எப்பொழுதும் விழிப்பாக இருந்து கர்த்தரை தேடுங்கள். கர்த்தருடைய வருகை நாட்கள் அது சீக்கிரமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆக விழித்திருங்க கர்த்தருடைய பிள்ளை. இதுதான் முடிவு நாளிலே நடக்க போகிற காரியமாக இருக்கு. இறுதி நாட்களிலே நாங்கள் வந்திருக்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைகளே. எல்லாரும் மனம் திரும்புவோம். எல்லாரும் ஆண்டோடைய சிந்தனையினால் நிரம்புவோம் கர்த்தருடைய பிள்ளைகளே. அவருடைய பிரசன்னத்தினால் நாங்கள் நிரப்பப்படுவோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து அவருக்குள்ளே வாழ பழகிக் கொள்வோம். யாராலையும் மாற்ற முடியாது எங்களுடைய காரியங்களை. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன். விழித்திருங்க, செபியுங்க, ஆண்டவருடைய பாதத்துல அமர்ந்திருங்க. ஒரு நாள் நாங்க கைவிடப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. தொடர்ந்து ஜெபத்திலே விழித்திருங்க. கர்த்தர் தாம் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. ஆமேன், ஆமேன். அருமையான வார்த்தை மூலமாக எங்களை ஆசீர்வதிங்க சிஸ்டர். ஆமேன். உள்ளான மனிதர் நாளுக்கு நாளாக புதிதாகப்படுகிற நேரம் இது. ஏன்னா அதி சீக்கிரத்தில் எல்லாமே அலைந்து விடும். ஆனால் அவருடைய வார்த்தை மட்டும் நிலைத்து நிற்கும். அந்த வார்த்தையின்படி நாங்கள் இன்னும் அதிகமாக கர்த்தருக்குள்ள அவருடைய சமூகத்துல இன்னும் அதிகமாக அவர்களை நெருங்கி வாழ்வதற்கு கொடுத்த அந்த வாழ வேண்டும் என்று கொடுத்த அந்த வார்த்தைகள் எல்லாற்றையும் நாங்கள் தேவ பயத்தோடு ஏற்றுக்கொண்டு காண்கிற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். அந்த பரலோகத்தை நாடுவதற்கு எங்களை கர்த்தர் இன்னும் அதிகமாக பரிசுத்தமாக்குவாராக. நன்றி சிஸ்டர். உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் கர்த்தர் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். வானொலி குடும்ப சார்பாக வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். God bless you sister. God bless you. God bless you, sister. God bless you. Amen. Amen.